ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 17 வசனம். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்வேன். உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். சங்கீதக்காரன் ஒரு விண்ணப்பம் போன்ற ஒரு காரியத்தை இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அனுகூலமாயிரும், பிழைப்பே. நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலமான சூழல் வரும்பொழுதுதான் நாம் முன்னேறுகிறதை பார்க்க முடியும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பல வேளைகளில் கர்த்தருடைய சமயம் நமக்கு வாய்க்க வேண்டும். சுவிசேஷத்துக்கு வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், அதல்ல காரியம். தாவீதினிடத்தில் ஆண்டவர் அவன் ஜெபித்து கேட்கிற காரியங்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், வெயிட் ஃபார் சம் டைம், சில நேரம் காத்திரு. சில நேரம் ஆண்டவர் சொல்வார், காத்திரு, நான் உனக்கு முன்னே போவதை அறிந்து என் பின்னே வா. இப்படி ஆண்டவர் பல திட்டங்களை, பல காரியங்களை தாவீதுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அனுகூலமான சூழல் தாவீதுக்கு உண்டாகுவதற்கு கர்த்தர் கூட இருந்து அவனை வழிநடத்தினார். இங்கே சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது இப்படிதான் சொல்லுகிறார், எனக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். ஆண்டவரே, என்னுடைய சூழல்கள் வித்தியாசமாய் இருக்கிறது, நீர் எனக்கு அனுகூலமாய் இருந்தாதான் நான் பிழைக்கவே முடியும். பிழைச்சேன்னா உங்க வசனத்தை நான் கை கொண்டு சொல்லுவேன், பாருங்க கர்த்தர் எனக்கு துணைய நிற்கிறான் என்று நான் தைரியமாய் சொல்லுவதற்கு அது ஏதுவாக அமையும் என்று சங்கீதக்காரன் 119 சங்கீதத்தில் வேதத்தை மேன்மைப்படுத்தி சொல்லுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில வசனத்தை கை கொள்ளுகிறோமா, அல்லது வசனத்தை நாம் பின்பற்றி நடக்கிறோமா, அல்லது வசனத்தை நேசிக்கிறோமா, வாசிக்கிறோமா, அதை தியானிக்கிறோமா, அது நம்முடைய வாழ்க்கையில சுவாசமாய், நம்முடைய வாழ்க்கையில அது ஆகாரமாய், நம்முடைய வாழ்க்கையில அது முன்னடத்துகிற காரியமாய் மாறி இருக்கிறதா? காலையில் எழுந்த உடனே அங்கங்க சபையில கொடுக்கிற கேலண்டர்ல ஒரு தங்க வசனம் என்று சொல்லி ஒன்றை வாசித்து விட்டு ஓடுகிறோமா, அல்லது வேதத்தை முழுமையாய் வாசிக்கிறோமா? நான் அடிக்கடி என் தகப்பனாரை நான் நினைத்து கொள்ளுவேன். அவர் உயிரோடு இருந்த காலங்களில் ரட்சிக்கப்பட்டது வயதான பொழுதுதான். அவர் ரட்சிக்கப்பட்ட காலம், ரிட்டையர்ட் ஆகிற காலத்துல ரட்சிக்கப்பட்டார். 58 வயது அவர் ரட்சிக்கப்பட்டார். 58 வயதுல அவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் அதற்கு பின்பு வாழ்ந்தது கொஞ்சம் ஒரு 15 ஆண்டு காலம் வாழ்ந்தார். இந்த 15 ஆண்டு காலம்தான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையில அவர்கள் அதிகமாய் நான் பார்த்த 2 காரியங்கள், எனக்கு பிடித்த காரியங்கள் அவரிடத்தில் இருக்கும். ஒன்று, 3 வேளை அவர் ஜெபம் பண்ணுவார். அதற்கு முன்பு அவர் விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருந்த காலகட்டங்களில் ஒரு முறை கண்டிப்பாக பூஜை பண்ணுவார். அவர் தாமதமாகி வந்தால், அதாவது வேலைக்கு போய்
அவர் தாமதமாகி இரவு 8 மணிக்கு மேல் வந்தால் அவர் குளித்துவிட்டு பூஜை பண்ணாமல் சாப்பிட உணவு அருந்த உட்காரவே மாட்டார். அது அந்த காலத்தில். ரட்சிக்கப்பட்ட உடனே அதை இப்படி மாற்றிக்கொண்டார். 3 வேளை அவர் ஜெபம் பண்ணுவார். 3 நேரம் ஜெபிப்பார். வேதத்தை வாசித்துக் கொண்டே இருப்பார். ஏதாவது வேலை இருந்தா செய்வாங்க, மற்றபடி வந்து உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. வியாதிப்பட்டது 1 வருட காலத்திற்கு மேல் இருக்கும். அவ்வளவுதான். படுத்த படுக்கை என்று சொன்னா ஒரு 10-15 நாள், அதற்கு மேல் இல்லை. ஆனால் அவர்கள் படித்த அந்த வேத புத்தகங்களை அவர்கள் ஆண்டவரிடத்துல சேர்ந்த பின்பு அவர் படித்த வேத புத்தகங்கள் ஆங்காங்கே வைத்திருப்பார்கள். அது எல்லா வேத புத்தகத்தை எடுத்து கலெக்ட் பண்ணி அதை ஒரு பெட்டியில் அதை அடுக்கி அதை நான் எதேச்சியாக திறந்து பார்த்த பொழுது உள்ளே ஒவ்வொரு பைபிளிலேயுமே ஒரு பேப்பர் இருந்தது. ஆரம்பித்தது முடித்தது, ஆரம்பித்தது முடித்தது, வேதத்தை ஆரம்பித்தது முடித்தது. இதே பழக்கம் எனக்கும் பின் நாட்களில் வந்தது. அதற்கு முன்பும் நான் இப்படி வாசித்தது உண்டு. நான் எழுதி வைத்து வாசிக்கிறதை அவர் பார்த்தாரான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எழுதி வைத்திருந்ததை நான் பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்டேன். ஒரு நாள் அதெல்லாம் உட்கார்ந்து எண்ணினேன். ஒரு 15 ஆண்டு காலம்தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அதுல நான் எண்ணினது மட்டும், இன்னும் எத்தனை முறை வாசிச்சிருக்காரோ எனக்கு தெரியாது. சில வேதாகமங்கள் மிஸ் ஆயிருக்கலாம், சிலர் கொடுக்கப்பட்டது. நான் எண்ணிதை மட்டும் 88 முறை அவர் வாசித்திருந்தார். எனக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியம். அது எனக்கு உந்துகோலாக இருந்தது. நானும் என்னுடைய வேதாகமத்தை ஒரு பைபிளை வாங்கினால், புதிதாக ஒரு பைபிள் வாங்கினால், அந்த பைபிளுக்கு குறைந்தது ஒரு 5-6 முறை வாசித்திருக்க வாய்ப்பு உண்டு. குறைந்தது ஒரு 5-6 முறை ஒரு வேதாகமத்தை வாங்கினால் அப்படி வாசித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது 1-2 வருடங்களாக பார்வையில் குறைபாடு கொஞ்சம் வந்ததினால் அப்படினால் வாசிக்க இயலவில்லை. ஆனால் கர்த்தர் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணுகிறார். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்கிறார், அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன். வாசிக்கிறது மாத்திரமல்ல, கை கொள்ள வேண்டும், தரித்திரரை நினைக்க வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தினாலே ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சமீபத்தில் ஒரு வயதான தாயாரோடு பேசிக்கொண்டது. 70 வயதுக்கு மேல் இருக்கும். அவர்கள் பிறப்பில் கிறிஸ்தவர்கள், பிறப்பிலே கிறிஸ்தவை அறிந்தவர்கள், பிறந்த பொழுது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து அதிலிருந்து வளர்க்கப்பட்டதெல்லாம் கிறிஸ்துவின் அறிவிலே வளர்க்கப்பட்டவர்கள். அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, நான் சின்னதுல சண்டே கிளாஸ் போயிருக்கேன், வசனத்தை கேட்டிருக்கேன், ஆனால் பைபிளை வாசிக்க மாட்டேன். ஆனா இப்ப நான் சபைக்கு வந்த பின்பு, அவங்க எப்படி ஒரு 15 வருஷம் இருக்கும், நான் சபைக்கு வந்த பின்பு நான் வாசிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது நான் 3 முறை முடித்து விட்டேன். இன்னும் புதிதாக இருக்கிறது வேதாகமம். பாருங்க, நம்ம மக்கள் ஒரு முறை படிப்பதே வேப்பங்காயா இருக்கிறது. ஆனால் நீங்கள் வாசித்தால் அதை கை கொள்ளுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். அதை கை கொண்டால் மேன்மை உண்டாகும். இந்த காலைவெளியில ஒன்றை மாத்திரம் தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நான் உனக்கு அனுகூலமாக இருக்கிறேன், நீ என் வேதத்தை கைக்கொள். நான் உனக்கு அனுகூலமாக இருக்கிறேன், நீ என் வேதத்தை கைக்கொள். அவ்வளவுதான். நாம் அவர் வேதத்தை கை கொண்டால் அவருடைய அனுகூலம் நம் இடத்திலிருந்து புறப்படும். நமக்கு வாசல்கள் எல்லாம் அனுகூலமாய் மாறும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறதை மற்றவர்கள் காண்பார்கள். கர்த்தர் என்ன உபத்திரவம், என்ன பாடுகள் இவனுக்கு வந்தாலும் இவன் நிற்கிறானே, காரணம் என்ன? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார்.
இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, நீர் எனக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது நான் பிழைத்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன். ஆண்டவரத்தில் சொல்ல, ஆண்டவரே எனக்கு அனுகூலமாய் மாத்திரம் வர நான் உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன். ஒப்பு கொடுப்போமா? இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஆண்டவரத்தில் சொல்லும், ஆண்டவரே எனக்கு அனுகூலமாய் மாத்திரம் வரும், நான் பிழைத்திருந்து உம்முடைய வசனத்தை கை கொள்ளுவேன். அந்த கிருபை எனக்கு போதும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களோடு வாழ்க்கையில் செய்கிறது நீங்கள் காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.